அதுக்கு நான் என்னடா பண்ணுவோம்? எங்களுக்கு தேவை படம் வந்தா போதும்டா. அவன் தாத்தா நடுத்தெருல ஊந்து கந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப தங்கலான் பண்ணி மட்டும் எனக்கு கிறிஸ்ட ஃபுல்லா தங்கலா நின்னா அப்படியே அதுவே ஊம்பிட்டு தான் போச்சு. அங்க அவன் கொடுத்த பில்டப்புக்கு ஒரு மயிரும் பண்ணல அந்த படம். நீங்க யோசிச்சு பாருங்க, தங்கலான கூட டிமாண்டி காலனி வந்து அது ஓரளவுக்கு சர்வே ஆகி இது வேற வாய் கூசாம தங்கலான வந்து இல்லடா கேஜிஎஃப் போடலாம் கம்பேர் பண்ணி வச்சிருக்கானடா. பழைய வீடியோ எடுத்து பார்த்தேன். கேஜிஎஃப் போடலாம் கம்பேர் பண்ணி வச்சிருக்கான். ஒரு 100 கோடி வந்துருச்சுடா தங்கலான்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, பெரிய படம் கூட கிளாஸ் என்ன அது நிலமனா இருக்கும். ஓப்பனிங்கும் வந்திருக்காது. தங்கலான்னு 100 கோடி வந்துருச்சா? ஐயோ என்ன ப்ரோ பேசுற நீ? ஐயா நான் சொல்றது, அந்த படம் முடிக்கும் போது 100 எடுத்துருவாங்க கண்டிப்பா. சரியா? தியேட்டரிக்கல் ரன் விட்டு வெளியே போகும்போது அங்க அடிச்சிட்டு இருக்கு 60லயே முக்கிட்டு இருக்கு. இல்ல 100 எடுக்கிறானுங்களா ப்ரோ? வாய்ப்பே இல்ல ப்ரோ 100லாம். யோ, அவன் 3 நாளைக்கு முன்னாடியே 58 போட்டான்யா ப்ரோ. சரி விடுங்க. பாருங்க சனியாயிரம் ஒண்ணு சொல்ல 100 கோடி எடுத்து அங்க டிமாண்டி காலனி போட்டு சுத்தி அடிச்சிட்டு இருக்கு தங்கலாம். கலெக்ஷன் அவன் ஸ்டேஜ்ல சொல்லிட்டானே, என் படம் ஓடல, டிமாண்டி காலனி ஓடுது, அழுத்துக்கள் சுத்தி அடிக்குது டிமாண்டி காலனி போட்டு. விக்ரம்க்கு வந்து அதிசயம் தான், இவ்வளவு வந்திருக்கேன், அதே அதிசயம். நான் அன்எக்ஸ்பெக்டட். நான் பாக்குறேன், இவன் இந்த டிஎலுக்கு வருது, இவன் சூர்யா ஃபேன் தானே, இந்த கடிக்கிறான் படத்தை ஓட்டிட்டே விட்டுருங்கன்ட்டு. யாரு? ஆமா, டென்ஷன் ஆயிட்டேன்னா ப்ரோ. நீங்க வேற கிளாஸ்லாம் உள்ளன்னு வச்சுக்கோங்கள. கிளாஸ் விடுறாங்களோ இல்லையோ, நீ சொன்ன டேட்டுக்கு வந்து அக்டோபர் 10 சொல்லியாச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு படம் சொல்லி. கிளாஸ்ல வந்து அடுத்த இதுதான், செகண்டரி தான். இத்தனை நாள் வந்து ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க, ரிலீஸ் டேட் சொல்லி எல்லாம் எக்ஸைட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து போஸ்ட்பான் பண்ணி அப்படி நீங்க வந்து ஃபேன்ஸோட ஃபீலிங்ஸ உடச்சு விட்டுதான் நீங்க சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. உப்பு போட மட்டும் கரெக்டா எங்க இருந்தாலும் வந்து அலெக்ஸ் இல்ல, போஸ்ட்பான் பண்ணி நல்ல டேட் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? டேட் புரியுதா தரணி? நீ என்ன பேசுற? அவன் பட்ஜெட்ன்ற எங்களுக்கு என்ன? அவன் புண்டா அவன் நடுத்தருல வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஞானம் எல்லாம் எங்களுக்கு படம் வந்தா போதும். அக்டோபர் 10 2 வருஷம் ஆயிடுச்சு படம் பார்த்து. சரி, நல்ல அக்டோபர் 10 எல்லாம் பிக்ஸ் ஆயிட்டோம். சரியா? இதுக்கப்புறம் டேட் மாத்தினா அது வந்து எல்லாராலையும் ஏத்துக்கவே முடியாது. உங்க சைடுல அந்த எருமாடு எல்லாம் என்ன சொல்றானுங்க? மாத்துறாங்களா இல்ல நிக்கிறாங்களா? தெரியல. இன்னைக்கு ஏதாவது போஸ்ட் போட்டாதான் தெரியும். நானும் இது ஏன்னா 100 days to goக்கு ஒரு போஸ்ட் போட்டான். 72 days to goக்கு ஒரு போஸ்ட் போட்டான். ப்ரொடியூசர் தான் சொல்லிருக்கானே. இன்னைக்கு 50 days வந்து போஸ்ட் போடணும். பாப்போம், போடலன்னா இன்னைக்கு வரமாட்டான்னு அர்த்தம். இது வேற அவன் பேரு கரெக்டா போஸ்ட் போடலன்னு வச்சுக்கோ, அரச்சனையில சொல்ற மாதிரிதான். சங்கர் கக்குசுல வேலைக்கு வந்து செத்துட்டான்னு சொல்ல மனசு தேதிட்டு போயிருக்கடா. அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் நடக்காது. இன்னைக்கு வந்து 50 days to go எல்லாம் போடலாம். இது பீஸ்ட் மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்கன்னா ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் அப்புறம் அந்த மாதிரி. யோ, அது யாஷியா? சரியா? யாஷால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இது ரெண்டுமே தமிழ் ஆக்டர்ஸ் எப்படி ஒத்துப்பாங்க? இப்ப நீங்க ஓப்பனிங் எடுக்கிறனா அவங்க ஒத்துப்பாங்களா? அவங்க ஓப்பனிங் எடுக்கிறனா நீங்க ஒத்துப்பீங்களா? துணி சாரி சொன்னது நீ போடுன்னு உக்காந்துருந்தோம்ல, அந்த மாதிரி தான் உக்காந்துட்டு இருப்பீங்க. தெரியல, தள்ளி போனா என்ன நவம்பர் வரும். தாயலி கடைசி கிளம்ப மட்டும் வரல, கரெக்டா வந்திருக்கும். பாப்பண்டா, நீ தெரிஞ்சிரும்டா. அங்க வராம எங்க வந்தான்னு தெரியல. செப்டம்பர் விட மாட்டேங்கிறேன். தாயோலி இதான டிரைவர் படமே முடியலையா? படம் போயிட்டு தான் இருக்கு. இல்ல, அவன் தைரியம் என்னன்னா முடிச்சு எப்படியாவது குத்தணும்ன்ற அந்த ஒரு இதுல பண்றான் போல. அவளுக்கு எப்படியாவது வந்து அவன் எப்படியா செப்டம்பர் விட முடியும்? செப்டம்பர் யாரு? இல்ல விட்டா நல்லா இருக்குன்னு பார்த்தா அந்த கிழமை அங்க வராம நேரம் உண்மையில எங்களுக்கே ஆசைடா. அவன் வேட்டை போறான்.
பரதேசி. அவன் தெளிவானவன்டா, விஜய் உள்ள விட மாட்டான்டா. ஆனா இல்ல அக்டோபர் 10 31 தான்டா இருந்தான். எப்படா 10 வந்தான்? எனக்கும் அதான் டவுட்டா இருந்தது. அமரன் தான் எஃப்கே ஃபேன்ஸ் தான் வச்சிருந்தானுங்க. ஐயா அஜித் அது fans அங்க என்னன்னா வரணும். அதுக்கு தான் மாத்துறான். எஃப்கே ஃபேன்ஸ் தான் வச்சிருந்தானுங்க. அதான் அமரன் ஐயா versus ரெண்டு படமே ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் லைக்கா கேட்டான். எங்க படம் ஷூட்டிங் போயினே இருந்ததுனால முடிவு பண்ணிட்டாங்க படம் அவன் வராது. விடாம வச்சுனா அர்த்தம் தான். இல்ல கன்ஃபார்ம் தீபாவளி. ஓ, ஒரு மாசம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவானா? இப்ப எங்க கூட இதே டேய் முதல்ல இது ஒரு மாசம் கூட இல்லடா. ஒரு 20 நாள் கேப்ல ஒரு 20 நாள்ல வருது. ஏதான் ஒரு மாசம் இல்ல ஒரு 20 நாள் கேப்ல ப்ரொடியூசர் ஒரு படத்தை விடுறானா எனக்கு இடம் கோமாளி தான் இருப்பான். தெரியல விட்டானா. இந்தியன் டூ ரிலீஸ் எவ்வளவு நாள் ஆச்சு? டேட்டே இல்ல. நீங்க என்ன ஏதோ இந்தியன் டூ ரிலீஸ் ஆகி ஓடிட்டே வந்துருச்சு. ஒரு மாசம் வரைக்கும். ஒரு மாசம் எப்படி அக்டோபர் தான் இருக்கான். அவன் 20 நாள்ல விடாமுயற்சி விடுறான். இன்னும் எங்களுக்கு ஒரு 15 நாள்ல கிளிம்ஸ் வந்துரும் பாரியா. நீங்க டேட்டை கொடுங்கடா. விடுறான் இவனுங்க வேற கத்திக்கினு. அவன் விட்டவனுங்களே இங்க மாறி ஓடுறானுங்க. இல்ல விட போறான் இவன் வேற கத்தினுறானு. ஐயோ அவங்களுக்கு கிளாஸ் வருது. யார் அமரெல்லாம் தள்ளி போயிடுவான் விடாமுயற்சி. சரி முதல்ல நீ டேட் விடுறியா இல்லையா? பேட்டன் கன்ஃபார்ம் பண்ணிட்டானே. அவன் நவுற மாட்டான் ஜி. அவன் நவுறவே மாட்டான். அவளுக்கு இல்ல ஜெயிலருக்கு போனா அதே ஃபார்முலாண்டா ஃபாலோ பண்றேன். இல்ல இரு நீ கிழவன் தல்லாம் 4 தேங்காய் வச்சாலும் சரி ரத்தத்தை தொஸ்ட்டு உட்காரவானே தவிர அவன் நவுறவே மாட்டான். கிழவன் நீதானே வந்து போனோம். மாட்டான் இல்ல இப்ப ஏதோ பாட்டு வருது. அந்த பாட்டு வந்து கான்ட்ரோவர்ஷியல் லிரிக்ஸா மனசுல ஒண்ணும் இல்ல. அதானே பாட்டு அதான் லீக் பண்ணி விட்டாங்க. அவனுங்களே லீக் பண்ணி இருப்பாங்க தெரிஞ்சு. தர்பார் மாதிரி எதிரா செட்டு பாட்டு இப்ப கூட ஐபிஎஸ் அந்த ஆதித்ய அருணாச்சலம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஒரு தவளை 3 தவளை மேல ஏறுது. ஏற்கனவே சொல்லிருப்போம் ஒரு கதை ஞாபகதா? 3 தவளை மேல ஏறிச்சான். அதுதான் ஒரு தவளை முதல்ல கிளாஸ் சொல்ல மாட்டேன். கன்ஃபார்ம் ஆகுதான். ஆல்ரெடி இரு மாவீரனா ஏதோ கிளாஷ் ஆக வேண்டியது. அப்பயும் வந்துட்டு எஸ்கே இல்ல இதுல ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? மாநாடு அண்ணாத்த கிளாஷ் ஆக வேண்டியது. ஸ்கிரீனை குறைச்சு டிஆரே டென்ஷன் ஆகி பேட்டியில் திட்டி விட்டான். என் பிள்ளைக்கு எதுக்குதான் ஸ்கிரீன் தர மாட்டீங்க. ரஜினி எல்லார வாழ்க்கையிலும் ஒருத்த விளாண்டு டயர்ட்டு கூட பார்க்க மாட்டான். பார்வச்சு திருப்பி லால் சலாம் மாதிரி அவ பொண்ணு ஒரு படம் எடுக்கணும். லால் சலாம் என்னாச்சு சார்னு கேட்டா 1 மணி நேரம் எவனா கேமியோ சொல்லுவானாடா? எனக்கு தெரியலடா. 1 மணி நேரம் சார். செம்மையா வந்து உக்காஞ்சா போலப்பா. படம் எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. குறுக்கால போட்டு எல்லாரையும் பேச வச்சாப்ட. அடுத்த பாட்டு வருது. அதே பெரிய யுக்தியே இல்லடா. இவங்க பாரு பேன் இந்தியா லார்ஜஸ்ட் பட்ஜெட் என்னவோ சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் ஏற்றி வந்தாங்க. கிளாஸ் வரேன் அவ்வளவுதான். மாமா வரேன் போயிட்டு மாமா வரேன். ஆமாண்டா. அவன் இதே வந்து அவன் படம் வர்றதுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷனா யூஸ் பண்ணிக்கிட்டானடா. ஆனா 1000 கோடி கங்குவான்னு சுத்திந்தவனுங்களை கூட்டின்னு வந்து டேட்டுக்கு பிச்சை எடுக்க வச்சான் பாரு. இத்த கருத்தா இலி என்ன ரஜினி 1000 கோடி வரும் அதானே சொல்றாங்க. 1000 ஆனா 1000 கோடிலாம் தேவையில்லையா? அது சின்ன பட்ஜெட் படங்க. இல்ல அவன் அப்படிதான் எதிர்பார்ப்பான். என்னாவது 1000 கோடி வராதுடா. அது அந்த லோகேஷ் படம் வேணா டச் பண்ண வாய்ப்பு இருக்கு. 1000 எல்லாம் வராதுடா. என்ன கவலை. ஹிந்தில மினிமம் 400 பண்ணணும். 1000 தெரியுமா? மினிமம் 400 பணம் அப்படி பண்ண முடியாது. 2.0 200 பண்ணியே அது 600 தான் வந்து 650 அவ்வளவுதான் வந்து கடைசி வரைக்கும் வாயிலே சொல்லிக்கிட்டு ஆடிட்டு இருக்க வேண்டியதுதான்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க தான்டா சொல்லிட்டு இருந்தீங்க கங்குவா பண்ணுன்னு. அங்கோ ஏய் 1000 கோடி நானா சாரு. நானா என்னைக்குமே வாயில அந்த மாதிரி சொன்னல. நானா அதிகபட்சம் 300 நானா 300 தான் சொல்லுவேன். அதுக்கே திட்டுவானே. சிம்பிளா கேக்குறேன் ஏய் 300ன்றான். பட்ஜெட்டே 300 அது எப்படி 300 சொல்லுன்னு போட்டு நடிப்பானுங்க. டேய் 300 வந்தாலே பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். டேய் 1000ன்னு சும்மா டேய் வாயில பேசி பேசி அந்த 300 1000ன்றதே நார்மலைஸ் ஆக்கி விட்டாங்க. டேய் 300 பட்ஜெட் ப்ரொடியூசர் சொன்னானா? ஓ நீங்களே தான் சொல்லிட்டு இருந்தீங்க லியோ படத்துக்கு 1000 வரும் 1000 வரும்னு. அது எங்க எல்லாம் தான்டா வந்துச்சா? பண்ணிருந்தோம். வராதரா அதெல்லாம். பெரிய பெரிய ஐபிஎல் வந்த படமும் வராது. எல்லாம் ஹிந்தில பண்ணோம்ல. ஹிந்தில மல்டிப்ளெக்ஸும் விட மாட்டானுங்க. சரி பட்ஜெட் என்ன அவனா சொன்னா ப்ரொடியூசர் 300 இல்ல கார்த்திக் வர்மா அவனா சொன்னாங்களா? உங்க படத்துக்குலாம் ப்ரொடியூசர் தான் மச்சானுக்கு சொல்லுவான். 1000 நம்ம பட்ஜெட் எல்லா படத்துக்கும். இல்லடா ஞானவேலு ஓப்பனா எல்லாத்தையும் பேசுறானே. பட்ஜெட் ஹை பட்ஜெட் போடுறானே அதை சொன்னான். பட்ஜெட்ல யாருமே சொல்ல மாட்டாங்கடா. எக்ஸாக்டா பட்ஜெட் அதிகம் தான் சொல்லுவான். இவ்வளவு அமௌண்ட் நீ இந்த ப்ரொடியூசரும் போய் சொல்ல மாட்டான் அவ்வளவு சீக்கிரம். நான் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அவ்வளவு பெரிய பட்ஜெட் போட்டா அவன் ஏன்டா கிளாஸுக்கு இப்போ உட்காந்து இருக்கணும்? அப்ப கண்டிப்பா மாறுறோம். டேட் தான் வரும். நீங்க சினிமா வந்து பத்து இருந்தது வேற. இப்பெல்லாம் பட்ஜெட்ல பாதி காசு டேட்ட மாத்தினா எப்படி ஸ்டார் எனக்கு புரியல. தியேட்டர்களாவே எல்லாமே கவர் கிளாஸ் பண்றாங்கடா எல்லா படத்துலயுமே. ஒண்ணு நவம்பர் இல்ல அமரன் கூட விட்டுரு. அப்ப விடாமுயற்சி இது எங்க விடாமுயற்சிலாம் வர மாதிரி தெரியலடா. அவனுக்கு வெட்டா பாரு. இப்படியே பேசிக்கிட்டு இருக்க அடுத்த மாதிரி நீங்க இந்த காசு எடுக்கணும்னா செவ்வாய் கிரகத்துல படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. இல்ல எங்கேயாவது வேற உலகத்துக்கு பண்ணணும் போயிட்டு. ஒரு பைத்தியார புதித்தனமா இருக்குடா. நல்ல டேட்ல படம் ஒண்ணுமா ஆனா யாரும் வரக்கூடாது. அது எப்படி நல்ல டேட்ல எந்த ஹீரோவும் வராம இருக்கும்? நல்ல டேட் இல்ல ஃபெஸ்டிவல் டேட் இருக்கும். அது ஃபெஸ்டிவல் டேட் தானே நல்ல டேட். படப்புண்ட ஃபெஸ்டிவல் டேட் நல்ல டேட் நிறைய 4 நாள் லீவ் விட்டா அவனுக்கு நல்ல டேட்டாடா. இவனுங்களுக்கு தமிழ்லயும் வரக்கூடாது, தெலுங்குலயும் வரக்கூடாது, ஹிந்தியும் வரக்கூடாதுன்னா அது அப்போ உட்காந்து 4 ஊம்பு போகலாம் அவனை. இல்ல ஹேசா நீ சொன்ன மாதிரிதான் அடுத்த பிப்ரவரி மார்ச் உண்டு. அவனும் கிடையாது. உமால பிப்ரவரி மார்ச் நிக்க போறான். அப்புறம் அது ஆதிக்கு படம் எப்ப வருது? அதையும் பொங்கல் அது பொங்கல் 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 விடாமுயற்சி எப்ப? ஆனா அதுக்குள்ள அடுத்த படம் ரிலீஸ் ஆச்சு போச்சு. பொங்கலுக்கு ஆல்ரெடி அடிச்சு பாய போட்டு உக்காந்து இருக்காங்க. பொங்கலுக்கும் முடியாது. இந்த சிக்கி இருக்கான் பெருச்சு. இவனை வச்சு விளையாண்டு இருக்கலாம். இந்த டேட்டை விடவே விடாது. இந்த 10ஆம் தேதி முடிச்சு ஸ்டூடியோல எது வந்தாலும் டேட்டோட வரல பாப்போம். அப்படி இன்னைக்கு விட்டே ஆகணும்டா. அவன் 75வது நாளுக்குலாம் விட்டான்டா. அவன் என்னடா பேசுறீங்க? அவன் 75 days போட்டான்டா. அவன் இன்னைக்கு எத்தனை பாரு அவன் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு போவோம். 50 நாளைக்கு போட்டே ஆகணும்டா. அவன் நீ போடலன்னா வராதுன்னு அர்த்தம்டா கண்டிப்பா. தினேஷ் ரிலீஸ் டேட்ட மாத்தி தூக்கின ஒரு போஸ்டரோட வரானா என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? மூடிதான் போனோம். அடிச்சா அப்படி முடிச்சு விட்டீங்க போங்க. நம்மள முடிச்சு விட்டீங்க. அதோட நாளா சூர்யாக்கே தூக்கி போட மாட்டேன்டா. ஃபுல்லா குட் மார்னிங் தான். குட் மார்னிங் பிரான்ஸ். குட்டிக்கு வாங்கிட்டு காசு பார்க்க வேண்டியது. அது அப்புறம் போயிட்டு அப்படியே போயிருவேன். அதான் ஆமாண்டா. இதுக்கப்புறம் எல்லாம் போடாடி வெறி புண்டியாயிரும்டா. படம் எல்லாம் உங்க சைட்ல நேத்து அந்த மாதிரி தான்டா எல்லாம் ட்வீட் போட்டானுங்க. என்ன புண்டை பண்றாங்க விட்டு ஆஃப்லைன் போறான்றானுங்க. அவன் தள்ளி போனா இது பெரிய அசிங்கம்யா. அவன் ரொம்ப நாள் முன்னாடி அதெல்லாம் தாண்டி இத்தனை வருஷம் வெயிட் இல்ல இப்ப வேற எங்க விடுவீங்க? வலிமை படம் ரிலீஸுக்கு எப்படி காஞ்சி போயிருந்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அது ஒரு படமே 2 வருஷம் பார்க்கல காஞ்சி போய் கிடப்போம். சரியா? அப்படி இருக்கும் போது நீங்க ரிலீஸ் டேட் ஆசை காட்டிட்டு மோசம் பண்ணா அதை விட ஒரு கேவலமான விஷயம் ஒண்ணு வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ரிலீஸ் டேட்னு ஒண்ணு விட்டான். திருப்பி அதே அந்த அளவு நீங்க ஃபேன்ஸ் மனசை கஷ்டப்படணும்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்காம இருக்கிறதே நல்லதுதான். இல்ல இவன் படம் ரிலீஸ் பண்ற கூட கார்த்திக் சுப்ராஜ் சூட்டர் அப்டேட் போட்டுருவான் போல உங்களுக்கு. ஆமாண்டா. அவன் முடிக்கவே போறான் படத்தை. இது வரதுக்குள்ள அது படமே முடிஞ்சு அது ரிலீஸ் கிடையாது போல.
பேசாம ஏன் அடுத்த வருஷம் மார்ச் போக கூடாது? 3 வருஷம் ஆயிடும். சூப்பர். இந்த இல்ல 3 வருஷம் ஆயிடும். ஈட்டி ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆகுது. அடுத்த வருஷம் மார்ச்சோட அது உள்ளது. நீ ஓடிடிலே அமேசான் பிரைம்லயே மொத்தமா டைரக்டா ரிலீஸ் பண்ணிடலாம்டா. கிளியர் பண்ணிடுவோம். நீ அப்படி ஒண்ணும் அவசியமே கிடையாது. ஃபேன்ஸோட அது எந்த இதுவா இருந்தாலும் சரி, ஃபேன்ஸ வந்து இது பண்றது வந்து ஏத்துக்க முடியாத விஷயம் அது. சொன்ன டேட்டுக்கு ஒண்ணும்ல. ஏய் இப்ப ஒரு வருஷம் படம் இல்லைன்னா பரவாயில்லடா, ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்போம். நானே விட்டுருவேன். சரி ஒரு வருஷம் தானே போஸ்ட்மான் ஆயிடுச்சு, சரி 2.5 வருஷம் சும்மா கிடையாது. அதுவும் கொரோனா கூட இல்லாதனால ஒரு மாதிரி காண்டாகுதுல்ல உனக்கு. ஏதோ சூர்யா படத்தையே நான் சின்ன வயசுல தியேட்டர்ல பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. இப்பெல்லாம் ரொம்ப ரிலீஸ் ஆகி 2.5 தான்டா ஆகுது. 2.5 இல்லடா, அதுக்கு முன்னாடி 2 படம் ஓடிடில வந்ததுல. ஆமால. அப்ப காப்பானே நினைக்கிறேன். ஆமா, அந்த ஒரு எப்படி சொல்லுது, அது ஒரு மோசமான ஃபீலிங் தான் அதெல்லாம். அதான் அக்டோபர் 10 வருதுன்னு கவுண்ட் டவுன் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருந்தேன். 50 இன்னும் 60 நாள் தான், இன்னும் 70 நாள் தான் போட்டு. ஆனா இல்ல அக்டோபர் 10 நல்ல டேட் தான். இப்ப லியோக்கு எப்படி லாக் ஆச்சு? 4 days லீவு அந்த மாதிரி ஒரு 3 days மேல.